எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல 6 to 15 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு. 6வது ஸ்லோகத்துல முதல்ல ஸ்லோகம் என்னன்னா, வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. அதாவது வதனஸ்மர மாங்கல்ய அப்படின்னாக்க, வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா அப்படின்னா, அதாவது முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்மதனோட வீட்டுக்கு முன்னாடி தோரணம் மாதிரி அமைஞ்ச புருவத்தோட இருக்கக்கூடியவள். அம்பாலோட புருவம் எப்படி இருக்கான், மன்மதனோட வீட்டு தோரணம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது வீட்டு வாசல்ல மழையெல்லாம் படாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு எடுத்துக்கட்டி மாதிரி எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. சோ அதுக்கு தோரணம் அப்படின்னு பேரு. இப்ப இங்க தேவியோட முகம் எப்படி இருக்குன்னா, காமேஸ்வரனோட மனச ஈர்க்கக்கூடிய அழகோட இருக்கக்கூடியதான். அதனால மன்மதன் என்ன பண்றான், அந்த முகத்தை தன்னோட மங்களகரமான காரியங்களுக்கு ஒரு ஆபீஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி வச்சுடுறான் அப்படின்னு சொல்றா. அதாவது ஸ்மரன் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்னா, மன்மதனோட பேரு, மன்மதனுக்கு இன்னொரு பேரு ஸ்மரன் அப்படின்னு பேரு. மனத்திலிருந்து தோன்றினதுனால அவனுக்கு மன்மதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நினைப்பு, ஸ்மரன் அப்படின்னா நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் இல்லையா. சோ திங்கிங், அதுதான் அந்த மன்மதனை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறதுனால அவனுக்கு பேர் ஸ்மரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவனுக்கு. இந்த இடத்துல ஸ்மரனோட அந்த மாங்கல்ய கிரகம் ஒரு மங்களகரமான வீடு. அந்த வீட்டோட தோரண வாயில்ல ஒரு அழகான தோரணமானது கட்டப்பட்டிருக்கான். அது எதை சொல்லுறது அப்படின்னா, அம்பாலோட முகம்தான் அது அப்படின்னு சொல்றான். அம்பாலோட முகம்தான் மன்மதனோட வீடா இருக்கான். அவளோட அந்த எழில் பொருந்திய புருவங்கள் இருக்குதானே, அதுதான் அதுல கட்டியிருக்கக்கூடிய மங்களகரமான தோரணங்கள் அப்படின்னு சொல்றா. அதுதான் வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா. அடுத்தது வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. வக்ரலக்ஷ்மி அப்படிங்கும் போது என்னது, அதாவது முகத்தோட அந்த அழகா இருக்கக்கூடிய, அழகுன்னு சொல்லக்கூடிய வெள்ளத்துல ஓடக்கூடிய மீன்கள் மாதிரி கண்களோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். முகத்தோட அழகு எப்படி இருக்குன்னா, நொடிக்கு நொடி மாறக்கூடிய தன்மை, மாறக்கூடிய வண்ணத்துல இருக்கான். இப்படி தொடர்ந்து அது மாறிண்டே இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா, மெதுவா ஓடக்கூடிய வெள்ளம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். சோ இந்த அழகு வெள்ளத்துக்கு நடுவுல அடிக்கடி எப்படி இருக்கு, சலிக்கக்கூடிய 2 கண்கள் இருக்கு அம்பாளுக்கு. அது எப்படி இருக்குன்னா, இங்கேயும் அங்கேயும் பாஞ்சு ஓடக்கூடிய 2 மீன்களை போல அது இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கண்கள் எப்படி இருக்கு, அந்த முகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. மீன்கள் என்ன பண்ணும் சாதாரணமா, அதோட குஞ்சுகளுக்கு பாலூட்டி அதெல்லாம் வளர்க்காது இல்லையா. எப்படி பண்ணும், முட்டையிட்டு அது இனவிருத்தி பண்ணிட்டே இருக்கும். ஆனா கூட மீன்கள் என்ன பண்ணும், அதோட அந்த குட்டிகள்லாம் வாத்சல்யத்தோட ஒரு பார்வையினாலேயே அது வளர்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையாம். அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அதாவது முகத்தோட அந்த அழகு வெள்ளத்துல நீந்தக்கூடிய அந்த தேவியோட கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த குழந்தை தன்னோட குழந்தைகள்லாம் பத்திரமா இருக்காளா அப்படின்னு அந்த கண்ணை சுழட்டி சுழட்டி பார்த்துட்டே இருப்பாளாம் அம்பாள். சோ அதனாலதான் சலன் மீனாப லோச்சனா அப்படிங்கிறா. அதே போல இந்த ஜெகன் மாதா, ஒரு அம்மாவே அப்படி குழந்தைய அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்றான்னா, தன்னோட கண்களை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காளாம். அப்போ மீனாட்சியாகவும் மீனலோச்சனியாகவும் இருக்கக்கூடியவள், தன்னோட கண்களாலேயே பக்தர்களை கட்டாட்சிக்க கூடியவள். அதுதான் வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாப லோச்சனா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததுல என்னன்னாக்க, அம்பாலோட அந்த நாசி அழகு, மூக்கு அழகையும் அதுல போட்டு இருக்கக்கூடிய மூக்குத்தியோட அழகு, அததான் அடுத்த திருநாமங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அது என்னது, நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. இப்போ நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அன்னைக்குதான் அலர்ந்த ஒரு சண்பக பூ இருக்கு இல்லையா, அத சண்பக பூவுக்கு நிகரா இருக்கக்கூடிய அந்த மூக்குனால இன்னும் அழகாக இருக்கக்கூடியவள். நாசாதண்டன மூக்கு தண்டு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல, அதாவது
இதுல வரும் நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய அந்த செண்பக மலர் மாதிரி இருக்கக்கூடிய நாசியை, மூக்கை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அந்த மூக்குல ஒரு மூக்குத்தி போட்டுன்னு இருக்கா. அந்த மூக்குத்தி என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கான். அம்பாலோட மூக்கே எப்படி இருக்கு, நல்ல எடுப்பா இருக்கு. சாமுத்ரிகா லட்சணத்தோட கூடின அழகுதான் அம்பாலோட ஃபேஸ்ன்னு சொல்றோம். அதுல புருவத்தை பார்த்தோம் நம்ம முதல்ல, அப்புறம் கண்களை பார்த்தோம். இப்ப எப்படி பார்க்க போறோம், புருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம அழகா வளைஞ்சு மன்மதனோட வீட்டு தோரணமோன்னு பார்த்தோம். கண்கள் எப்படி இருக்கு, ஒரு மீன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மூக்குக்கு வரும்போது அவ்வளவு எடுப்பான மூக்கு இருக்கான். சோ தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. இப்போ மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல மூக்குத்தி போட்டு இருப்பாளோ இல்லையோ. சோ இப்ப நட்சத்திரத்தோட பிரகாசத்தை தோற்கடிக்க கூடிய பிரகாசத்தோட, நட்சத்திரமே எப்படி இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும் இல்லையா. ஆனா இங்க எப்படி இருக்கான்னா அதோட ஒளிய கூட வெல்லக்கூடிய அளவுக்கு மூக்குத்தி போட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல. ஒரு நட்சத்திரம் இருந்தாலே எவ்வளவு ஒரு இது இருக்கும், நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கும் இல்லையா. பல நட்சத்திரங்கள் இருந்தா எவ்வளவு வெளிச்சம் வருமோ அவ்வளோ வெளிச்சமோ அம்பாள் போட்டு இருக்கக்கூடிய மூக்குத்தியிலிருந்து வருது அப்படின்னு சொல்றா. சோ அடுத்தது அம்பாலோட மூக்குத்திய பார்த்தோம். இப்ப நாசியிலிருந்து நம்ம அடுத்தபடியாக எங்க போறோம் அப்படின்னாக்க அவளோட காதுல போட்டு இருக்கக்கூடிய அணிகலன்கள் அத பார்க்க போறோம். அது என்னதுன்னா கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா. சோ கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. மஞ்சரி அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒரு கொத்து அப்படின்னு அர்த்தம், ஃபுல்லா ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. இங்க இவ எப்படி போட்டு இருக்கான்னா கதம்ப மரத்தோட துளிர்கள் இருக்கு இல்லையா, அத தன்னோட காதுகள்ல செவிப்பூவா போட்டு இருக்காளாம். தோடு இல்ல, செவிப்பூ. சோ செவிப்பூனா என்னங்கிறதுக்கு அர்த்தம் அடுத்தது வரும். சோ செவிப்பூவாக போட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம ஷாமலா தண்டகம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நிறைய வரும். சரஸ்வதி தேவி எப்படி போட்டு இருப்பா, ஓலையால ஆன அந்த ஒரு தோடு மாதிரி அதை பண்ணி காதுக்கு போட்டு இருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இங்க கடம்ப மலர் கொத்த காதுகள்ல தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமனோகரமான ரூபத்தோட அம்பாள் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு அம்பாள் இருக்கா பாக்குறோம். அவளோட புருவத்தை பார்த்தோம்ல எவ்வளவு அழகா இருக்கு. அம்பாளோட புருவ நெறிப்புலதான் இந்த உலகமே அசைஞ்சிட்டு இருக்கு. அவ சொன்னா சிவன் கேட்பார், சிவன் அப்புறம் தான் அந்த வேலையே பண்ண ஆரம்பிக்கிறாராம். சோ அப்படிப்பட்ட புருவம் பார்த்தோம், அப்படிப்பட்ட கண்கள், எல்லாரையும் நம்மளெல்லாம் எங்க எங்கன்னு தேடி காப்பாத்தக்கூடிய கண்களை பார்த்தோம். எடுப்பான மூக்குல ஒரு மூக்குத்தி, அது பல நட்சத்திரங்களோட ஒளியோட சேர்ந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது அம்பாள் காதுல தோடு போட்டு இருக்கா. இப்ப வெறும் ஃபேஸ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஸ்ல இப்ப காதுல தோடு போட்டு இருக்கா. எதனால ஆன தோடு போட்டு இருக்கா, பனை ஓலைனால ஆன தோடு. நார்மலா இருக்கக்கூடிய தோடு இல்ல, பனை ஓலைனால ஆன தோடு போட்டு இருக்கா. அதாவது காது மடல்களுக்கு மேல ஒரு பூங்கொத்து, அதை சொருகிப்பாலாம். அது அழக இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ இங்க என்ன பண்றான்னா கதம்ப மஞ்சரி கிளிப்த, கொத்து கொத்தா கதம்ப பூ அப்படின்றா. தேவி வசிக்கக்கூடிய இடம் எது, ஸ்ரீபுரம் இல்லையா. அந்த ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துக்கு வெளியில எப்படி இருக்கான்னா கடம்ப வனம் சூழ அம்பாள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த மலர்களை தன்னோட செவி பூவாக அவ போட்டு இருக்கிறதுனால நம்மளோட மனசை எல்லாத்தையும் கவரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே அம்பாளுக்கு என்ன பூதான் ரொம்ப பிடிக்கும்னா கதம்ப புஷ்பம். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதாவது மணித்வீபம் அப்படின்னு ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டுல சிந்தாமணி கற்களால செய்யப்பட்ட ஒரு கிரகம், அங்கதான் அம்பாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது எங்க வரும் அப்படின்னாக்க ஓலைகளை கர்ண பூக்களாகவும் தோடுகளாகவும் போட்டு இருக்கா அப்படின்னு. காது மடல் இப்ப இருக்கு, நம்மளுக்கே ஒரு காது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே போட்டுக்கிறதுக்கு பேரு தோடு. ஆனா அதாவது கீழ் பகுதியில தொங்கறது இருக்கு இல்லையா, அது தோடு. மேல் நோக்கி இப்ப நம்ம 1 2 3 அப்படின்னு காது குத்தின்னு இருக்கோம்ல, அப்ப மேல் நோக்கி போட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தோடு இருக்கு. அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு பேருதான் செவிப்பூக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆண்டாள் கூட திருப்பாவையில சொல்லியிருப்பா இல்லையா, தோடே செவிப்பூவே அப்படின்னு திருப்பாவை பாசுரங்கள்ல வருது இல்லையா. சோ அதே போல எல்லாத்துக்கும் மேல இப்படி கீழ்த்தோடு, அதுக்கு மேல போட்டுக்கிற தோடு, இது எல்லாத்துக்கும் மேல அந்த மடலோட உச்சி பகுதியில போட்டு இருக்கால, அதுக்கு பேரு கொப்பு காது சொல்றோம்ல. இது போல பல பல ஆபரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்னதுன்னாக்க அந்த கதம்ப துளிர்களை இப்ப அம்பாள் என்ன போட்டு இருக்கா,
செவிப்பூவாக போட்டுருக்காளாம். தாடகங்களை எப்படி போட்டுருக்கா, சூரியனையும் சந்திரனையும் இத சொல்லக்கூடியது இந்த நாமம் அப்படிங்கிறா. அதாவது தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா அப்படின்னு சொல்றா. யுகலி அப்படின்னால என்ன அர்த்தம், ரெண்டு அப்படின்னு அர்த்தம். சோ ரெண்டு தோடுகள் போட்டுருக்கா. ரெண்டு தோடுகள்ல யார் யார போட்டுருக்கா, தபனன் அப்படின்னு, தபனன்னா சூரியனுக்கு பேரு, அதே மாதிரி உடுப்பா அப்படின்னாக்க சந்திரனுக்கு பேரு. சோ அம்பாள் போட்டு இருக்கக்கூடிய ரெண்டு தோடு என்னது, தபனையும் உடுபனையும் போட்டுருக்கா அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. சோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்பவுமே அம்பாலோட அம்பாலோட அந்த விசேஷமான தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றா. சூரியனையும் சந்திரனையும் ரெண்டு காதுகள்ல தாடகங்களாக போட்டுருக்க கூடியவள். சோ ஸ்திரீகள் எல்லாம் காதுகள்ல நம்ம எல்லாம் வந்து போட்டு இருக்கோம் இல்லையா, தோடு ஆபரணத்துக்கு தாடங்கம் அப்படின்னு பேரு. அம்பாளுக்கு மட்டும் சூரியனும் சந்திரனுமே வந்து காதணிகளாக மாறி தேவியோட முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சோ அடுத்தது வந்து தாட்டங்க யுகலி பூத்த. சோ பராசக்தியோட தாட்டங்கத்துக்கு இது நேத்தி சௌந்தர்யலகரி ஸ்லோகம் ரெக்கார்டிங் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பராசக்தி போட்டு இருக்கக்கூடிய தாட்டங்கம் அதுல இன்னொன்னு இருக்கு, ஸ்ரீசக்கரமே அதுல இருக்குன்னு சொல்றேன். நம்ம திருவானைக்காவல்ல பார்த்திருக்கோம். நிறைய மடாதிபதிகள் ஒருத்தரும் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஸ்ரீசக்கரத்தோட வந்து இது பண்றா, எல்லா தடவையும் போய் பண்றா அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இப்போ அந்த தாட்டங்கத்துக்கு என்ன மகிமை, தாட்டங்கம் அப்படிங்கறதே வந்து என்னன்னா ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதனாலதான் வந்து நம்ம ஸ்திரீகள்லாம் எப்பவுமே வந்து காதுல தோடு, திருமாங்கல்யம், மெட்டி இதே போல இருக்கக்கூடிய மங்களகரமான வஸ்துக்களை எப்பவுமே நம்ம போட்டு இருக்கிறதுனால தன்னோட பதிக்கு ஆயுசு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட மங்களகரமான பொருள்ல ஒண்ணுதான் அம்பாள் காதுல போட்டு இருக்கக்கூடிய தாட்டங்கம் அப்படின்னு சொல்றான். என்ன அந்த தாட்டங்கத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, தேவர்கள் அசுரர்கள் இவெல்லாம் இருக்கா இல்லையா, அவ வந்து பார்க்கடலை கடைஞ்சின்னு இருந்தால, அப்போ ஆலகால விஷம் தான் முதல்ல வந்தது. அப்ப என்ன பண்றா, எல்லாரும் பயந்து போயிட்டு கைலாயத்துக்கு ஓடி போயிட்டாலாம். அப்போ விஷத்தை என்ன பண்றா அப்படின்னாக்க, விஷத்தை அப்படியே உருட்டி எடுத்து சிவபெருமான் சாப்பிட்டுட்டானா அந்த விஷத்தை. அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் விஷம் வந்தது, அப்புறமா தான் அமுதமே வருது. அந்த அமுதத்தை தேவர்கள் எல்லாரும் சாப்பிட்டா. ஆனா அமுதம் சாப்பிட்ட அவ கூட என்ன பண்றான்னா, ஊழி பிரளய காலம் வரும்போது அழிஞ்சு போயிட்டான். தேவர்கள் கூட அமுதம் சாப்பிட்டுட்டு அழிஞ்சிட்டா. ஆனாலும் சிவன், ஆழகால விஷத்தை சாப்பிட்ட சிவன் மட்டும் அப்பவும் அந்த இடத்துல நடனம் ஆடின்னு இருக்காராம் அந்த பிரளயம் வந்தபோது. இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்டாக்க, அம்பாலோட தாட்டங்க மகிமை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றா. எப்படி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தாலி பாக்கியம் மாதிரி அம்பாலோட தாட்டங்க பாக்கியம் அப்படின்னு சொல்றான். சௌந்தரலஹரியோட 28வது ஸ்லோகம். சுதாமபியாஸ்வாத்ய பிரதிபய ஜயா மிருத்யுஹரிணீம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 28வது சௌந்தர்யலஹரி ஸ்லோகத்துல அது வரும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கபோலம் அப்படிங்கும் போது கண்ணத்தை வந்து கபோலம் சொல்லுவோம். ஆதர்ஷம் அப்படின்னாக்க கண்ணாடிய சொல்றோம். சோ இங்க வந்து பத்மராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு கலர் கல்லுனால செய்யப்பட்ட கண்ணாடிய விட அதிசயமான கண்ணங்கள் அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாலோட கண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா, வழவழன்னு இருக்குமா. அப்படி வழவழன்னு இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, கண்ணாடி போல இருக்கு இல்லையா, பிரதிபிம்பம் காட்டும். நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா நம்மளோட முகத்தை அம்பாலோட கண்ணம் காட்டுமா, அவ்வளவு அழகா வழவழன்னு அழகா இருக்குமா. அப்போ அவளோட அந்த மென்மையினால, எப்ப அவளோட அந்த சிகப்பு, மென்மை சிகப்பு இதெல்லாம் அந்த இடத்துல மென்மையில சிகப்பு கலர் தோன்றதுனால சிவப்பு ரத்தினத்தினால ஆன கண்ணாடியையும் வென்றுட்டா மாதிரி இருக்கு அம்பாலோட கண்ணங்கள் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. சோ பளபளக்கக்கூடிய கண்ணங்களோட இருக்கக்கூடியவள். அதே மாதிரி அம்பாலோட கண்ணங்களும் பத்மராக கற்கள் எப்படி இருக்கும், சிவப்பா பளபளன்னு இருக்குமா. அதே போல அம்பாலோட கண்ணங்களும் கூட எப்படி இருக்குன்னா பளபளன்னு இருக்கு அப்படின்னு சொல்றான். நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. அடுத்ததாக எதை கண்ணத்தை வர்ணிச்சாச்சு, இப்போ உதடுகளுக்கு வந்துட்டான். அந்த உதடுகள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, புதுசா பவழம், கோவை பழம் இதோட காந்தி, அதாவது வெள்ளக்கூடிய அளவுக்கு அழகான உதடுகளோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நார்மலா நம்ம நல்ல சிகப்பு கலர் அப்படின்னா கோவை பழத்துக்கு தான் சொல்லுவோம். ஆனா அம்பாலோட உதடுகள் எப்படி இருக்கு, அதையும்
ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கான். அதாவது வாடி போன மங்கி போன பழம் எல்லாம் கிடையாது, புதுசா இருக்கக்கூடிய பழம். வித்ருமம் அப்படின்னா பழம் அப்படின்னு அர்த்தம். சோ நவ வித்ருமம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இந்த இடத்துல? புதுசா இருக்கக்கூடிய பழம், நல்ல கோவை பழம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுத்தோட சிவப்பு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுதான். அந்த அளவுக்கு இது ரெண்டுத்தையும் தோக்கடிச்செடுத்து எதுன்னா அம்பாலோட உதடுகள். ஏன்னா அவ்வளோ சிவப்பா இருக்கு அம்பாலோட உதடுகள். சோ இந்த இடத்துல ஆஹ் அதுக்கும் இப்ப என்ன ஆகுறதுன்னா, இதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. இப்படி பாக்குறது இல்லையா கோவை பழம் என்ன பண்றது? இப்ப அம்பாலோட இப்ப வாக்தேவிகள் இப்படி லலிதா சகஸ்ரநாமம் எழுதிட்டே இருக்கா. அவளுக்கு திடீர்னு இந்த உதடு வந்தோடனே, ஐயோ நம்ம என்னத்தை தான் போட்டு நம்மளை ஒரு வர்ணனையா சொல்றது தெரியவே இல்லையே அப்படின்னு ரொம்ப யோசிச்சாலாம். சரி கோவை பழத்தையாவது போடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ உன்னோட அதரமோட அளவுக்கு சிவப்ப அதை அடைய பாக்குறது அப்படின்னு சொல்றா. அதுக்கு வரல, கோவை பழத்துக்கு அந்த அளவுக்கு சிவப்பு வரலையாம். அதனால அது என்ன ஆயிடுறது, ரொம்ப வெட்கப்பட்டுக்கிறதா. ஐயோ நம்மளோட சிவப்பு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்றான். சோ அதனால கோவை பழம் அம்பாலோட அதரத்தை பாக்குறது, அந்த சிவப்பை பார்த்துட்டு தானும் அந்த அளவுக்கு ஆக முடியுமா அப்படின்னு சந்தேகம் வருதாம். இப்படி மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய தூரம் சொல்றோம் இல்லையா, மடுன்றது என்னது, கோவை பழம். இங்க அந்த உயரத்துக்கு அந்த உயரத்துக்கு வரணும் அப்படின்னு என்ன பாக்குறதா, எம்பி எம்பி பாக்குறதா அம்பாலோட உதட அளவுக்கு வரணும்னு. எவ்வளவுதான் எம்பி எம்பி குதிச்சா கூட அந்த அம்பாலோட அந்த அதர சிவப்பை மட்டும் அதால எட்டி கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். உடனே என்ன ஆயிடுறதான், கோவப்பழத்துக்கு ரொம்ப வெட்கம் வந்துடுதான் அதுக்கு. சோ இந்த மாதிரி அந்த கோவை பழமே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு உன்னோட அந்த அதரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்தது சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா அப்படி சொல்றாளா. சோ சுத்த வித்யாங்குரா அப்படின்னாக்க என்னன்னா, வித்ய அங்குராக்கார அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சுத்த வித்யோட அந்த புத்தம் புதிய துளிர்கள் மாதிரி பல்வரிசை இருக்கு அம்பாளுக்கு. ஒன்னொன்னா நம்ம வர்ணிச்சுட்டே வரோம் இல்லையா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், முதட்டுக்கு அப்புறம் பல்லு பார்க்க போறோம். அந்த பல்லு எப்படி இருக்குன்னா, அதாவது இதுல என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி துவயோஜ்வலா, சுத்த வித்யோட முளைகள் மாதிரி பல்வரிசைகளால நல்ல ஒளிமைக்கவான தோற்றத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல த்விஜ பங்கி அப்படின்னு வருது. சோ இந்த இடத்துல த்விஜ அப்படின்னால என்ன அர்த்தம்னாக்க, ரெண்டு தடவை யார் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவளுக்கு த்விஜர்கள் அப்படின்னு பேரு. யாரெல்லாம் ரெண்டு தடவை பிறக்கிறா, பல்லு ஒரு தடவை விழுந்து முளைச்சா அது ரெண்டு தடவை பிழைக்கிறது. அப்புறமா பறவை, அது எப்படின்னு சொல்றேன். அப்புறமா அந்தணன் பிராமணன். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவா இவா எல்லாருமே ரெண்டு பிறப்போட இருக்கக்கூடியவா அப்படின்னு சொல்றோம். அதாவது அவளை த்விஜர்கள் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு பல்ல சொன்னோம் அப்படின்னா, பால் பற்கள் இருக்கு இல்லையா, அது முதல்ல என்ன பண்ணும், விழுந்து திருப்பி முளைக்கும். சோ அதனால அந்த பற்களுக்கு த்விஜம் அப்படின்னு பேரு. சோ அதுவும் ரெண்டு தடவை பிறக்கிறது. அடுத்தது பறவைய சொன்னோம். ஏன் அப்படின்னா, முதல்ல முட்டைக்குள்ள பிறந்து திருப்பி அது குஞ்சு பொறிக்கும் போது இன்னொரு முறை பிறக்கிறது இல்லையா, அதனால பறவைகளுக்கும் த்விஜம் அப்படின்னு பேர். அடுத்தது நம்ம ஹியூமன்ஸ், அதாவது அந்தணர்கள். அதுல முதல்ல தாய் தந்தையருக்கு குழந்தையா பிறந்துட்டோ, அப்புறம் உபநயன காலத்துல ஆசானுக்கு பிள்ளையாக, அதாவது ஞான தந்தைக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால அந்தணர்களுக்கும் த்விஜர்கள் அப்படின்னு பேர். ஒரு பிராமணன் ஆனவன் பிறப்பினால பிராமணன் ஆக மாட்டான், எப்ப அவனுக்கு உபநயனம் பண்றாளோ அப்பதான் அவன் பிராமணனாவே ஆகிறானான். சோ அது மாதிரி இப்படி இவா மூணு பேருக்கும் எப்படி இருக்குன்னா ரெண்டு பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ அம்பாலோட த்விஜங்கள் என்னது, பற்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பற்கள் எப்படி இருக்குன்னா பளிச்சுன்னு இருக்கான், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கான். இப்போ அதை பார்த்தாக்க எப்படி இருக்கு, சுத்த வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட முளைகள் மாதிரி இருக்கு அப்படின்றான். அம்பாலோட புன் சிரிப்பு இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லாருக்கும் வித்தைய உபதேசிக்க கூடியது. ரொம்ப முக்கியமான வித்தை என்னது, ஸ்ரீ வித்யை. அப்புறமா ஷோடசி, இதெல்லாம் உபதேசம் பண்றது அம்பாலோட பற்கள் தான் அப்படிங்கிறான். இதுக்கு 16 அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது சுத்த வித்யா அப்படிங்கிறது ஷோடசாட்சரி மந்திரம். அதுல 16 பீஜங்கள் இருக்கு இல்லையா. பீஜங்கள் அப்படின்னாலே விதைகள் அப்படின்னு ஒரு பொருள். சோ ஒரு விதையும் முளைச்சு ரெண்டு கூறுகளாக பிளந்து மேலும் கீழுமாக பிரிஞ்சு அப்படி மேல 16 கீழே 16 இருக்கிறதுனால
இத வந்து ஒரு வரிசையா இருக்கக்கூடிய பற்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்ததாக வந்து ஆஹ் இது முடிஞ்சுட்டா. சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா. அடுத்தது கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா. சோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் நம்ம? அம்பாலோட திருவாயிலிருந்து வரக்கூடிய தாம்பூல ரசம். அதுக்கு ஏதாவது ஈடு இணை இருக்குமா? அது ரொம்ப 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 ஒரு வசத்தியான பிரசாதம்னு சொல்லலாம் இல்லையா? அம்பாலோட வாயிலிருந்து வரக்கூடிய தாம்பூல ரசம், மதுரமொழி, புன்சிரிப்பு, இத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த நாமாக்கள்ல சொல்ல போறான். அதுதான் கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா. அப்படின்னா கற்பூர வீட்டிகை அப்படிங்கிறது என்னன்னா, அம்பாள் போட்டுன்னு இருக்கால தாம்பூல ரசத்தோட சிறப்பான வாசனையால திசைகளை கூட தன் பக்கம் இழுக்கக்கூடியவள். நம்ம எல்லாம் போட்டுக்க கூடிய மாதிரி தாம்பூலம் கிடையாது. அம்பாலே வாசனையா இருக்கக்கூடியவள். எப்பவுமே தாம்பூலம் தரிச்சுட்டே இருப்பலாம் அம்பாள். சோ அதுவும் எப்படின்னா நல்ல வாசனையான தாம்பூலம். அது என்ன பண்றது அப்படின்னாக்க எல்லாத்தையும் திக்குகள் எல்லாத்தையும் பிடிச்சு இழுக்குமா. சோ அந்த மாதிரி திகந்தரம் இல்லாட்டி திக்குக்கு இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது தென்கிழக்கு, தென்மேற்கு, இதே மாதிரி சொல்றோம் இல்லையா, 4 திசைகள். அப்புறம் அதுல நடுவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சப் டிவிஷன்ஸ், இது எல்லாத்தையும் கூட அந்த நறுமணம் வந்து அந்த நறுமணத்தை வந்து சுவைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த திக்குகள் திகந்தரம் எல்லாம் வந்து போட்டி போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றான். சோ அம்பாள் வந்து தாம்பூலம் தரிச்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு தாம்பூல பூரித முகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமா வருது. அதுவும் லலிதா சகஸ்ரநாமத்துலதான் வருது. அடுத்ததாக கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா. சோ அதே மாதிரி குறைஞ்சபட்சம் அதாவது என்னன்னா, அதுங்கெல்லாம் என்ன சொல்றதா, இப்படி வந்து அம்பாலோட தாம்பூல ரசத்தை பருகினவாலாம் ரொம்ப பெரிய கவிஞர்களா இருக்கா அப்படிங்கிறா. அதாவது காளிதாசர், காலமேக புலவர், ஏன் ஆதிசங்கரர் கூட வந்து இதே போல ஒரு தாம்பூல சுவையால அவர்களுக்கு எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா கவித்துவம் கிடைச்சது அப்படின்னு சொல்றா. நேத்தி கூட நம்ம மூக்க பஞ்சசதியோட இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, மூக்கருக்கு வந்து தாம்பூல ரசம் கிடைச்சதுனாலதான் அவர் வந்து 500 ஸ்லோகங்களை எழுதினாருன்னு பார்த்தோம் இல்லையா. சோ நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. சோ 10 திசைகள் என்ன பண்றது, இப்போ அம்பாளை சுத்தி நின்னுக்கிறதாம். அம்பாளோட தாம்பூலம் தான் எங்களுக்கு கிடைக்கல, குறைஞ்சபட்சம் அதுல இருந்து வரக்கூடிய வாசனையாவது எங்களுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு இந்த திக்குகள் எல்லாம் அப்படியே அம்பாளை சுத்தி நின்னுடுறதுக்கலாம். அடுத்த நாமாக்கள் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. அப்ப என்ன ஆகுது? கச்சபி அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி தேவியோட வீணையோட பேரு கச்சபி. எப்படி நாரதரோட வீணையோட பேரு நம்ம மகதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து சரஸ்வதியோட வீணையோட பேரு கச்சபி அப்படின்னு சொல்றோம். அம்பாள் என்ன பண்றான்னா தன்னோட அந்த இனிமையான பேச்சுனால அந்த வீணையையும் தோற்கடிச்சிடுறாளாம். அப்போ அம்பாலோட மொழிகள் எப்படி இருக்கு? நிஜ சல்லாப மாதுரியமா இருக்கக்கூடியது. அதாவது உண்மையான இனிமையே அம்பாலோட பேச்சுலதான் இருக்கு அப்படிங்கிற. மத்த எல்லாமே அந்த மாதிரி இனிமையோட இருக்கிறது இல்லையா. சோ அதே மாதிரி கச்சபி நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு இது கூட இருக்கு இந்த இடத்துல. ஒரு தடவை வந்து ஒரு இடத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப சரஸ்வதி தேவி வந்திருக்கா. அப்ப சரஸ்வதி தேவி என்ன பண்றா, வீணைய வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். வாசிச்சு முடிச்ச உடனே என்ன ஆகுறது அப்படின்னாக்க, வாசிக்கதான் ஆரம்பிக்கிறா. அம்பாள் வந்து சபாஷ், அதாவது உன்னை பத்தியும் உன்னோட பத்தியா இருக்கக்கூடிய சிவனை பத்தியும் நான் வாசிக்கிறேன்னு சொல்லும் போது அம்பாள் என்ன சொல்லிட்டா, சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டாள். இப்போ என்ன பண்ணிட்டா சரஸ்வதி, உடனே அம்பாலோட வார்த்தையை கேட்டோடனே டக்குன்னு தன்னோட வீணையை மூடி வச்சுட்டாள். ஏன் அப்படின்னா, உன்னோட வார்த்தை தான் இனிமை, நான் வந்து என்னோட வீணையோட்ல இருந்து வரக்கூடிய நாதம் தான் இனிமையா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ பேசினதுக்கு அப்புறம் அதை விட ஒரு இனிமை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவிய தன்னோட வீணைய மூடி வச்சுட்டாளாம். அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கக்கூடியது அம்பாலோட மாதுரியமான பேச்சு அப்படின்னு சொல்லலாம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜ காமேஷ மானசா அப்படின்னாக்க தன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த புன் சிரிப்போட அந்த பிரவாகத்துல காமேஸ்வரரோட மனச வந்து முழுக்க முழுகடிக்க செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்மிதம் அப்படி, மந்த ஸ்மிதம் அப்படின்னாலே மென்மையான சிரிப்பு, ரொம்ப வாய திறந்தெல்லாம் சிரிக்கிறது கிடையாது. எப்பவுமே எப்படி இருப்பா, லைட்டா சிரிச்சுட்டே இருப்பாளாம். அதாவது பற்கள் வந்து வெளியில தெரியாம மெல்ல சிரிக்கிறது, அதுக்கு பேரு தான் மந்த ஸ்மிதம் அப்படின்னு பேரு. சோ இந்த இடத்துல அவ என்ன பண்றா அப்படின்னாக்க தன்னோட மென்மையான மந்தகாச புன்சிரிப்பினால காமேஸ்வரரோட மனச வந்து மூழ்கடிக்க கூடியவள் அப்படின்னு சொல்றா. அதாவது காமேஸ்வரரோட முகத்தை பார்த்து
சிரிக்கிறா. இத பின்னாடி வரக்கூடிய நாமாக்கள்ல வரும். சிரிச்ச உடனே அந்த சிரிப்பிலேயே கணேசரை வந்து தோற்றுவிக்கிறாளாம் இல்லையா? சோ அப்படிங்கிற மாதிரி அம்பாள் கிட்ட மூழ்கி போகிறதுக்கு அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா, சிவபெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அதுல இருந்து இவரால வெளியிலேயே வர முடியாதபடிக்கு அந்த இடத்திலேயே இருந்துட்டே இருக்காராம். சோ அம்பாளை நம்ம காமேஷி சொல்றோம், சிவபெருமான காமேஸ்வர் அப்படின்னு சொல்றோம். சோ லலிதாம்பிகைய வந்து பராசக்தியாக அந்த குண்டத்திலிருந்து வந்த உடனே பரம்பொருளும் என்ன ஆகுறாருன்னா சிவகாமேஸ்வரராக அங்க வந்து வந்துடுறாராம். அப்போ காமேஸ்வரரும் காமேஸ்வரியுமா இருக்கக்கூடிய அவளுக்கு விவாகம் நடத்துறா. ஸ்ரீபுரத்துல கொண்டு போய் ரெண்டு பேரையும் கொலு வைக்கிறா. ரெண்டு பேருமே இப்ப நம்ம பார்த்தோம்னா சிவனுக்காகட்டும் சக்திக்காகட்டும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான விஷயங்களோட தான் இருக்கலாம். எப்படி ரெண்டு பேரும் சிவப்பு நிறத்துலதான் இருக்கா, ரெண்டு பேரும் பிறைமதி வச்சுட்டு இருக்கா, அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் 3 கண்கள் இருக்கு, ரெண்டு பேரும் பாசாங்குஷ இக்ஷு கோதண்ட புஷ்ப பானங்கள் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா. சோ இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கு. சோ நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகத்துல அனாகலித சாதுஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. ஓகேவா? சோ அதாவது சிபுக்கம் அப்படின்னாக்க சின்ன முகவாய் அப்படி சொல்றோம் இல்லையா, அது அத யாரோட எந்த அழகோடையும் ஒப்பிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு முகவாய்க்கட்டையோட அழகுனால பிரகாசிக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இதுங்கே வந்ததுக்கு அப்புறம் வாக்தேவிகளால வந்து இந்த சின்ன இந்த முகவாய்க்கட்டைக்கு நம்ம எங்க போய் நம்ம வந்து எடுத்துன்னு வர போறோம் உவமைய அப்படின்னு தவிச்சு போயிட்டாலாம். அப்போ அதே மாதிரிதான் இதுக்கும் நம்மளுக்கு சௌந்தர்ய லகரியில இந்த சின் மட்டுமே விவரிக்கிறதுக்கும் ஒரு பாசுரம் ஒரு ஸ்லோகம் அதுலயும் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அம்பாலோட கழுத்து தோள்கள் அடுத்தது வந்து வர்ணிக்கப்படுறது. அம்பாலோட கழுத்து எப்படி இருக்கு அப்படின்னாக்க முதல்ல நம்ம முகவாய்க்கட்டை பார்த்தோம் இல்லையா, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அம்பாலோட கழுத்து. அது எப்படி இருக்கு அப்படின்னா பல பழக்கிறதாம். அதோட கூடுதலா இருக்கக்கூடிய பளபளப்புக்கு என்ன காரணம்? சிவபெருமான் கட்டின திருமாங்கல்யம் தான் காரணம் அப்படின்னு சொல்றா. காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா அப்படின்னாக்க காமேஸ்வரரால கட்டப்பட்ட மாங்கல்யத்தினால இன்னும் கூட அழகான கழுத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். அம்பிகைக்கு வந்து சதுர்புஜங்கள் இருக்கு, அதனால சதுர்பாகு சமன்விதான்னு கூட பாக்குறோம் இல்லையா, 4 கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 தோள்கள் இருக்கு, அப்புறமா தோள்கள்ல வந்து தோல் வளைகள் எல்லாம் போட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து தோலை சுத்தி வளையமாக ஒரு ஆபரணம் எல்லாம் போட்டு இருப்பா இல்லையா, இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் கூட கழுத்து அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அந்த கழுத்துலயும் அவ வந்து அம்பாள் சிவன் கட்டின அந்த ஒரு திருமாங்கல்யத்தை ஆபரணமா போட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை என்ன இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ வந்து தேவி எப்படி இருக்கா, அவ வந்து நித்திய சுமங்கலி தான் இல்லையா, எப்பவுமே அவ எப்படி இருக்கா திருமாங்கல்யத்தோடவே தான் இருந்துட்டு இருக்காளாம். இப்ப சிதக்னி குண்டத்துல இருந்து அவ தோன்றும் போது கூட அந்த ஒரு மாதிரி மங்கள நானோட தான் அவ வந்து தோன்றினான். ஆனா மறுபடியும் கூட இந்த தம்பதியருக்கு வந்து திருமணம் பண்ணி காமேஸ்வரரால அந்த சௌபாகிய வரணத்தை வந்து தேவிக்கு வந்து நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யாரு நினைக்கிறா? தேவர்கள் நினைக்கிறா. ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன, இவ வந்து ஒரு ராணி ஆக போறா இல்லையா, சோ அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்ப அதுக்கு அந்த தகுதி வரும். அப்போ இவ்ளோ அழகா பேரரசியா இருக்காளே, இவளுக்கு நம்ம யாரதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் பேசிக்கிறாளாம். அப்போ பரமேஸ்வரன் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பரமேஸ்வரனை பண்ணலாம். ஆனா இவ இவ்வளவு அழகா இருக்கா, பரமேஸ்வரன் எப்படி இருக்கா, எப்பவுமே சடமுடிய வச்சுண்டு சுடுகாட்டு சாம்பலையே பூசிண்டே இருக்கானே, அப்ப எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இப்படி எல்லாம் யோசிக்கிறான். அப்போ அவர் வந்து காமேஸ்வரனா வந்து அந்த இடத்துல மாறிடுறாராம். அப்போ உடனே அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட கழுத்து மாலைய நான் வீசி எறிகிறேன், அது யார் கழுத்துல விழறதோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல அந்த மாலை எங்க போய் விழுறதுன்னா காமேஸ்வரனோட கழுத்துல போய் விழுறது. விழுந்த உடனே அம்பாளுக்கு என்ன ஆகுறதாம், வெட்கத்துல ஒரே புன் சிரிப்பான், என்ன பண்றதுன்னு தெரியலையா. சோ அதுல மூழ்கி தப்பிக்க முடியாம சிவன் காமேஸ்வரன் அந்த இடத்துல இருக்காராம். சோ அதனால அவ நித்திய சுமங்கலியா இருக்கிறதுனால குண்டத்துல இருந்து வரப்ப கூட அவ வந்து கழுத்துல அந்த ஒரு மாங்கல்யம் அந்த ஒரு கயிறோட தான் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இந்த இடத்துல. அடுத்தது எது சொல்லியிருந்தோம்,
காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா, மன்மதனுக்கு ரொம்ப நன்மை ஃப்ரெண்டு மாதிரி ஆகி காமனால, அதாவது அவனால நீங்க எனக்கு ஈசன் அப்படின்னு வணங்கப்பட்டதுனால அவர் காமேஸ்வரனா ஆயிட்டார் அப்படின்னு சொல்றா. அடுத்தது வந்து சூத்திர சோபித கந்தரா. ஓகே. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா ஃபலான்விதா சொல்லலாம், பலான்விதா சொல்லலாம். ஓகேவா? சோ ரத்ன கிரைவேய அப்படிங்கும்போது என்ன, ரத்தினத்தினால அமைஞ்ச அந்த ஒரு அட்டிகைய அவ போட்டுன்னு இருக்கா. அட்டிகை, பதக்கம் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கா. அது மட்டும் இல்லாம அதிலிருந்து தொங்கக்கூடிய முத்து மாலைகளோட இருக்கக்கூடியவள். கிரீவம் அப்படின்னாக்க என்னது, கழுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ சுக்ரீவனுக்கு கூட எப்படி சு பிளஸ் கிரீவன் அப்படின்னா நல்ல அழகான கழுத்தோட இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராவணனுக்கு பார்த்தோம்னா 10 தலைகள் இருக்கும், அப்ப அவனுக்கு 10 கழுத்துகள் இருக்கும், அதனால அவனுக்கும் பேரு தசகிரீவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி கிரைவேயம் அப்படின்னாக்க கழுத்துல போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம் தான். சோ ரத்ன கிரைவேயம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரத்ன மாலை. சிந்தாக்கம்னா ஒரு பதக்கம் மாதிரி. லோல அப்படின்னா என்ன, ஆடிண்டே இருக்கிறது. என்ன ஆடிண்டே இருக்கு, அம்பாள் வந்து கழுத்துல போட்டு இருக்கா இல்லையா, கழுத்தை ஒட்டின ஒரு அட்டிகை போட்டு இருக்கா. ஒன்னொன்னுத்தையும் அம்பாளை நேர நிறுத்தி வச்சு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. கழுத்துல வந்து ஒரு அட்டிகை போட்டு இருக்கா, அதுக்கு நடுவுல பதக்கம் இருக்கு, அதுக்கு கீழே முத்து சரங்கள் போட்டு இருக்கா. இந்த மூணுமே வந்து எப்படி இருக்குன்னா 3 வகையான பக்தர்களை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்ததாவது வந்து ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. சோ இப்படி அவ போட்டு இருக்கிற போது எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் வந்து ஆடிண்டே இருக்கான். இப்படி அந்த அம்பாள் இப்படி நடக்கும்போது இப்படி ஆடிண்டே இருக்க, அவ கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய மாலைகள், ஆபரணங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி நாபியால வால ரோமாலி லதா பல குச்சத்வயி அப்படி சொல்றாளா. சோ காமேஸ்வர பிரேமரத்ன அப்படின்னு என்ன அர்த்தம், காமேஸ்வரரோட அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தின மணிக்கு பதிலாக இல்லாட்டி விலையாக தன்னோட ஸ்தனங்களை, அதாவது பிரதிபன அப்படின்னு இருக்கானா, அவரோட அன்புக்கு இவ திருப்பி என்னத்தை கொடுக்கறான்னா தன்னோட ஸ்தனங்களை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவரோட அன்புக்கு பிரதியா திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தேவி என்ன பண்றா, தன்கிட்ட, அதாவது காமேஸ்வரருக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத அன்பை தன்னோட ஸ்தனமா இருக்கக்கூடிய ரத்தினங்களால கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. காமேஸ்வரர் ஒரு ரத்தினத்தை கொடுத்தார் அப்படின்னாக்க அதுக்கு 2 ரத்தினங்களை கொடுக்கக்கூடியவள். அவளோட அந்த பாத்திவிரத்தையும் கரிசனமும் இதுல வந்து தெரியுது அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக வந்து கனகாங்கத காமேஸ்வர பிரேமரத்ன நாபியால வால ரோமாலி லதா பல குச்சத்வலி அப்படின்னாக்க நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப அம்பாளோட ஒரு நாபி, அந்த தொப்புள் ஏரியா இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஒரு பாத்தி மாதிரி வச்சுக்கிறோம். சோ அந்த பாத்தி, தொப்புள்னு சொல்லக்கூடிய பாத்தியிலிருந்து ரோம வரிசையா இருக்கக்கூடிய கொடியில வந்து பழங்கள் மாறி தோன்றக்கூடிய 2 ஸ்தனங்களை வச்சிருக்கக்கூடியவள். நாபின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்தியிலிருந்து ஒரு கொடி வருது, அதாவது நம்ம தொப்புல இருந்து மேல வரைக்கும் ஒரு மெல்லிசா ஒரு ஹேர் லைன் வரும் இல்லையா, அத சொல்றா. சோ அதுதான் அம்பாலோட ரோமாவளி அப்படின்னு சொல்றா. அதாவது ரோமாவளின்னா என்ன, நாபி பகுதியிலிருந்து மார்பு வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய வரி. அது நம்ம புரிஞ்சுக்க முடியறது இல்லையா அத. சோ அதை வச்சுட்டு இருக்கக்கூடியவர். சோ இது பாத்தி சொல்லியாச்சு, இதுல இருந்து ஒரு கொடி வருது சொல்லியாச்சு, கொடியில இருந்து பழங்கள் வரணும் இல்லையா, சோ அந்த பழங்கள் தான் மார்பகங்கள் அப்படி சொல்றான். சோ அடுத்ததாக லக்ஷ்ய ரோம லதாதார தாசமுன்னேய மத்தியமா ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. சோ இங்க லக்ஷ்ய ரோம லதாதார தாசமுன்னேய மத்தியமா அப்படின்னாக்க நாபியில வசிக்க வரக்கூடிய கொடி அப்படின்னு அர்த்தம். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ரோமாவளி கொடி இருக்கிறதுனால அதுவும் இருக்கும் அப்படின்னு ஊகிக்கக்கூடிய அளவுக்கு இடையை உடையவள் அப்படின்னு சொல்றா. என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னாக்க, இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலையா அம்பாளுக்கு. அந்த இடத்துல வந்து இடுப்பு இருக்கா இல்லையா தெரியல. அதாவது ரோம வரிசையா இருக்கக்கூடிய கொடிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய, அதாவது நேரடியா நம்மளால பார்க்க முடியல,
ஊகிக்க வேண்டி இருக்கக்கூடிய இடையோட இருக்கக்கூடியவள், அவ்வளவு மெல்லிசான இடையோட இருக்காளாம். அதாவது ரோமலத்தை, அதாவது அது தோன்றின இடம், வேர் பதிஞ்சிருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் இன்னது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இடையினோடு ஒரு இடம் ஒண்ணு இருக்கணும். சோ அதுவும் அந்த இடத்துல அவளுக்கு தெரியவே இல்லையா. சோ இடை இங்கதான் இருக்கணும் அப்படின்னு, இந்த ரோம வரிசையோட வேர்பகுதியும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊகத்தினால தெரிஞ்சுக்கப்பட வேண்டியதாக இருக்கு அம்பாளோட இடை. ஏன்னா ரொம்ப மெல்லிசான இடை அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரையா, அதாவது ஸ்தனங்களோட சுமைனால முறிஞ்சு போயிடுமோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடுப்புக்கு பட்ட கட்டினா மாதிரி அமைஞ்சிருக்கிறது 3 மடிப்புகள். அம்பாலோட அந்த இடுப்புல எப்படி இருக்குன்னா 3 மடிப்புகள் இருக்கு. நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம் இல்லையா, எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப மெல்லிசான இடை, பெருத்த மார்பகங்கள் இருக்கு, கீழே சின்ன இடை இருக்கும்போது அதோட பாரத்தினால இது எங்கேயாவது விழுந்துருமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கா அம்பாலோட இடைப்பகுதி. அதுல இடையில எப்படி இருக்குன்னா 3 வரிகள், லைன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. சோ அதுல நெத்தி, கழுத்து, இடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள்ல 3 கோடுகள் தென்படுறது இதுவும் ஒரு சாமுத்திரிகா லட்சணமாக கருதப்படுறது அப்படின்னு சொல்றா. இது எப்படி இருக்குன்னா நல்ல மங்களம் தரக்கூடியதாக இருக்கு. சோ அதே போல அம்பாலோட இடையில கூட 3 கோடுகள் இருக்கு. இத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்தனங்களோட பாரத்தினால ஒடிஞ்சிடுமோ அப்படின்னு இருக்கக்கூடிய இடைய பாதுகாக்கணும் அப்படின்னு கட்டப்பட்ட ஒரு கயறு மாதிரி அந்த 3 கோடுகளும் இருந்தது அந்த இடத்துல. அதுவும் யாரால? மன்மதனால கட்டப்பட்ட கயிறுகள் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றா. உடைஞ்சிடாம இருக்கிறதுக்கு கயிறு கட்டியிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி, அந்த அம்பாலோட இடைய காப்பாத்துறதுக்கு 3 கட்டுகள் அங்க போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. அப்படிங்கிறது இந்த இடத்துல லக்ஷ்ய ரோம லதாதார தாசமுன்னேய மத்தியமா ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அப்படின்னு இந்த 15வது ஸ்லோகத்தோட இன்னையோட கிளாஸ்ல இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்கலாம்.